அது எனக்கு அப்புறம் வரப்போகிற ஜென்ரேஷனை பொறுத்து இருக்குது. அவங்க சூப்பராக பின்னி பெடல் எடுத்தாங்கன்னா நம்மளது கொஞ்சம் மொக்க தட்டும். கொஞ்சம் வர பாட்டி கொஞ்சம் மொக்கையாக பண்ணிச்சுன்னா நம்மளது அப்படியே தூக்கி நிற்கும். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பண்ணுற காமெடியை பொறுத்து இருக்க நிலைத்து நிற்குமா நிற்காதான்னு. எனக்கு தெரிஞ்சு வடிவேல், விவேக் 2 பேருமே உச்சக்கட்ட கலைஞர்கள் தான். சில சமயன்றதை விட சில பெண்களை பற்றி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படத்தில் ஹீரோயின் அம்மா கேரக்டர் எல்லாமே நடிக்கிறாங்க. அம்மாவை மரியாதையாக பேசுவேன், ஹீரோயின் கேட்ட மரியாதையாக பேசுவேன். கூட நடிக்கிற சில கேரக்டர்ஸை மட்டும் கலாய்ப்போம். அது அந்த இடத்துல தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதை டைரக்டர் கேட்கறதுனால செய்கிறோம். ஃபஸ்ட்டு என்னுடைய அம்மா எனக்கே தெரியாது, புத்தி தெரியாத வயசில் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஏதோ டான்ஸ்லாம் ஆடுவேன்னுவாங்க. மேபி ஏன்னா அடம் முடிச்சு அழுது இருப்பா. அது எங்கள் அம்மா டான்ஸ் கூட நினச்சிருக்கலாம். ஸோ என்னை இந்த ஸ்கூல் ஆனுவல் டேயில் சேர்த்துக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு போய் மிஸ்ஸிட்டெலாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க குழந்தைய ஆட வைக்கணும் அப்படின்ட்டு. அப்போ சூர்யா மிஸ்ன்றவங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டேஜில் ஸ்கூலில் டான்ஸ் ஆட அலோவ் பண்ணி எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து சில ட்ராமாலாம் எழுதி கொடுத்து நடிக்கலாம் வச்சாங்க. ஸோ என்னுடைய அம்மா, சூர்யா மிஸ். அதுக்கப்புறம் எனக்கு விஜய் டிவியில் வாய்ப்பு வாங்கி கொடுத்தேன். எனக்கு சின்ன திரையில் அறிமுகப்படுத்தினேன் பாலாஜி, ராம்பாலா. அப்புறம் இதை பார்த்துட்டு பெரிய திரையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சிம்பு. இவர்கள் எல்லாருமே என்னோடய வாழ்க்கையில் முக்கியமானவர்கள், மறக்க முடியாதவர்கள். லுல்லு சபாவில் எடுத்ததை விட காமெடி ஷூட்டிங் ஸ்பாட் நடந்த விஷயம் நிறைய அதிகம். அதில் மனோகர், சாமிநாதன் சார் கூட இவங்க கூட நடந்த விஷயம். அதில் மனோகர் ஒரு டைம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு டைலாக் ஒன்று என்னை எதிர்த்து பேசுகிற மாதிரி, நீ உன்னை நான் இப்படிலாம் வளர்த்தேன், இதெல்லாத்தையும் மறந்துட்டு நீ பாட்டுக்கு இது பண்ணிட்ட, தூக்கி போட்டு போயிட்ட, இதெல்லாம் பண்ணிட்டியே ஏன் அப்படின்றதான் டைலாக்கு. சொல்லி பார்த்தோம் ஆஃப் டே ஆகிடுச்சு. அந்த டைலாக் அவர் பேசவே இல்லை. ரொம்ப கஷ்டமாகி போச்சு, எல்லாம் டென்ஷன். டேரக்டர் சொல்லிட்டாரு அவ்வளோலாம் வேணா கம்மி பண்ணுங்க டைலாக். நான் கம்மி பண்ணிச்சு டைலாக்கை கம்மி பண்ணிட்டு இது மாதிரி உன்னை நான் இப்படிலாம் வளர்த்தோம் பண்ணோம், நீ செஞ்சு அங்கேருந்து இது பண்ண ஏன் என்னையா தூக்கி போட்டே ஏன் அப்படின்னு வரல. அதையும் கம்மி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ பண்ணிவிட்டு நீ என்னை மதிக்காமல் தூக்கி போட்டே ஏன் இது மட்டும் சொன்னேன். அதுவும் வரல. கடைசியாக அந்த கருமத்தை என்ன செய்யறது விடு, சரி ஏன்னு கேட்க சொல்லுன்னாரு. சரி ஓகே ஆக்ஷன். அவர் திரும்பி நின்று ஏன் அப்படின்னு மட்டும் தான் கேட்கணும். திரும்பி நின்று எதுக்கு அப்படின்னாரு. கேமரா ஒத்தி அடிச்சிட்டாரு. கேமரா யோ ஏன்னு காலிலேருந்து சொல்கிறாங்க, எதுக்குன்னு கேட்குறேன். அவனுங்களாம் மனசாட்சி இல்லையான்னு. கண்டிப்பாக ப்ளஸ் பாயிண்ட்டு தாங்க. ஒர்க்கல் ஒர்க்கனுடைய ரிலீஸில் ஹை டியூட் அப்படின்ற ஒரு ஃபோன் வாய்ஸ் தான் வரும். அதுக்கே தேட்டரில் கிளாப்ஸ் வருது. ஸோ அதான் சொன்னாங்க எல்லாருமே ஆச்சரியமா, என்ன இது வாய்ஸுக்கு கிளாப்ஸ் வரது இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு என்னோடய வாய்ஸில் மக்கள் அவ்வளோ விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கு. வாய் உள்ள புள்ள பொழைச்சிக்குன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. அது என் வாய்ஸுக்கு தான் கரெக்டாக அமைஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஜீவா கேரக்டரில் ஏன்னா நான் ஹிந்தியில் பார்க்கும்போதும் சரி இல்லை தமிழில் அதை நான் இது பண்ணும்போதும் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சென்டிமெண்ட் ப்ளஸ் காமெடி ரெண்டுமே கலந்து இருக்க ஒரு கேரக்டர் அது. எனக்கு தமிழ் காமெடிகள் எல்லாரையுமே பிடிக்கும். ஏன்னா நல்ல காமெடி சென்ஸ் உள்ள நடிகர்கள் மற்ற லாங்குவேஜை விட தமிழில் இருக்கவங்க தான் அதிக காமெடி சென்ஸ். அதனால் எல்லா நடிகர்களுமே எனக்கு பிடிக்கும். குறிப்பாக தங்கவேல் சார் பிடிக்கும், அப்புறம் கவுண்டமணி சார் பிடிக்கும். இவங்க 2 பேரோடைய டயலாக் டெலிவரி அண்ட் காமெடி டைமிங் சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச ஹீரோ ரஜினி சார், பிடிச்ச ஹீரோயின் சிம்ரன். என்னுடைய முன்னோடிகள்னா அது என்னுடைய முன்னோர்கள் தான். என்னுடைய தெருவில் இருக்க எங்கள் சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், அவங்க இவங்க. ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் கிட்ட தான் நிறைய வேர்டிங்ஸு, நிறைய மாடுலேஷன்ஸ்லாம் நான் பிடிப்பேன். ஸோ அப்பாட்டக்கன் சொன்னது அவர் என்னுடைய மாமா ஒருத்தர் தான். ஸோ நீனா அவ்வளோ பேர் அப்பாட்டக்கரான்ட்டு ஒரு டைம் ஒரு நாயை அவர் பார்த்து நாயை பார்த்து கேட்டார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், வார்த்தைகள், எல்லா புது புது விஷயங்கள் எல்லாமே இன்னும் அகாத்துகா நினச்சேன். அதுவும் எங்கள் ஏரியாவில் அவர் ஒருத்தர் சொன்னது சித்தப்பா சொன்ன கேரக்டர் தான். எப்போ பார்த்தாலும் மரியாதை இல்லாமல் சித்தப்பாவை கூப்பிட்டு சபையில் அசிங்கப்படுத்துங்கன்னா அகாத்துகா நினச்சிங்களாடா, எனக்கு ஒரு மரியாதை இல்லைன்னு. ஸோ இந்த மாதிரி என்னுடைய முன்னோர்கள் தான் என்னுடைய முன்னோடிகள்.